கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உனக்கு போதிப்பேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். இன்னைக்கு இயேசு உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தைன்னா, அவர் உங்களை போதித்து எந்த வழியில் நடக்கணுமோ அந்த வழியில் உங்களை நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கீங்களா? இது செய்யலாமா வேணாவா, இல்லை இந்த காரியம் நடத்தலாமா வேணாவா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாவா, இந்த படிப்பு படிக்கலாமா வேணாவா, இந்த மாதிரி பல குழப்பத்திலையும் பல ஒரு காரியத்தை குறித்து நினைத்து கொண்டு இருக்கிறீங்களே. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், நன்மையும் செவ்வையுமான வழியில் நான் உன்னை நடத்த போகிறேன், நான் உனக்கு போதிக்க போகிறேன், நான் உன்னை போதித்து நடத்த போகிறேன், ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து உன்னை நடத்த போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆமேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, அதில் நிச்சயமாக நன்மை இருக்கும். செவ்வையான பாதையை உங்களை நடத்துவார். ஏசப்பா உங்களை ஆசீர்வாதமான பாதையை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அவரை நம்பி காரியத்தை நடப்பீங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க, அவருக்காய் காத்துருங்க. நிச்சயமாக காரியங்களை அற்புதத்திலையும் அதிசயத்திலையும் முடிப்பார், ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அவ்வளோ அழகான கானானுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். உங்களையும் நடத்துகிறார், போதிப்பார், செம்மையும் நன்மையுமான வேலை நடத்துவார். அந்த கானானை நீங்கள் சேருவீங்க. இயேசுப்பா உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.